வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து டபுள் தமாக்கா என்னன்னு பாத்தீங்கன்னா பொங்கல். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் ஆரம்பிச்சு 1 இயர் கரெக்டா கம்ப்ளீட் ஆகுது. சேனல் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம், ஏனோ தானம் ஸ்டார்ட் பண்ணிட்டு 0 சப்ஸ்கிரைபர்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 7000 சப்ஸ்கிரைபர் வந்து இப்போ இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் வந்து நீங்க தான் காரணம். நீங்க கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல் வந்து மென்மேலும் வளர்றதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். இப்போ வந்து பொங்கல் பிளஸ் நம்ம சேனல் ஆரம்பிச்சு 1 இயர் செலிப்ரேஷன் டபுள் தமாக்காவோட பொங்கலை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பிள்ளையாக பிடிச்சி வச்சுக்கணும். அதுதான் பண்ணுறாங்க. நான் செய்கிற காரியம் வந்து நல்லபடியாக நடக்கணும். ஸோ பொங்கல் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொங்கல் வேலை போயிட்டு இருக்குது. போன வருஷம் இதே மாதிரி தான் வந்து நல்ல வெயிலுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா குளிர், சென்னையாக ஊட்டியான்னு தெரியாத அளவுக்கு குளிர் பனி இருந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படியே கிளைமேட் மாறிடுச்சு. அதனால தான் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு இருக்கிறேன். டைம் இப்போ கரெக்டாக வந்து 11 ஆகுது. அப்படியே 1 by 1 பார்ப்போம். அரிசி போட்டாச்சு. அடுத்தது வந்து சிறுபருப்பு. இது வந்து பொங்கல் குக்கிங் வீடியோ இல்லை, பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ தான். இருந்தாலும் வந்து எங்களோட செய்முறையை வந்து நாங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறோம். அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம், பற்ற வச்சிடலாம். போன வருஷம் அலுமினிய குண்டானில் வந்து பொங்கல் வச்சோம். ஏன்னா வந்து மண்பானை வாங்கினோம். அது தண்ணியில் ஊற வைக்கணும். நாங்கள் ஊற வச்சு எடுத்து பார்த்தா வீரல் விட்டு போச்சு. அதனால வந்து அலுமினிய பாத்திரத்தில் வச்சோம். இந்த தடவை வந்து உஷாராக வந்து மண்பானை வாங்கிட்டு வந்து பத்திரமா தண்ணியில் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம். இந்த தடவை 2 பானை வாங்கிட்டு வந்து ஊற வச்சோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். முதல் பானையை வந்து சக்ஸஸாக நமக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த தடவை பொங்கல் பானையில் வந்து பொங்கல் வைக்கிறோம். இதுல பெரிய சவாலே வெளியே வச்சு பொங்கல் வச்சா இதுதாங்க. அடுப்பை பற்ற வச்சு, அதுவும் இது வந்து மண்பானை சூடாகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். கிளைமேட்டுக்கு எல்லா தண்ணியும் வந்து ஜில்லுன்னு இருக்குது. பானையை வந்து பாருங்க ஜில்லுன்னு இருக்கு. விறகு சூடு பிடிச்சி, அதுக்கப்புறம் பானையில பிடிச்சி, அதுக்கப்புறம் தண்ணியில பிடிச்சி, அதுக்கப்புறம் பொங்கல் பொங்கி இந்த டைம் எடுக்கும். நான் இருந்தாலும் பொங்கல் வச்சுதான் ஆகணுங்க. பொங்கல் வச்சிடுவோம். ஓகே, உச்சி வெயில் வந்துச்சுங்க. வெயிலே கொஞ்சம் வந்து பொங்கல் வெந்துடும். வெயிலே கொஞ்சம் வந்து பொங்கல் வெந்துடும். மணி உச்சி வெயிலே இந்த பொங்கல் ரெடி ஆயிடும்னு நினைக்கிறேன். இப்போதான் வந்து அடுப்பே பிடிச்சிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமா ட்ரை பண்றோம். இப்போதான் நல்ல விறகு வந்து பிடிச்சிருக்குது. இது வந்து இது பாருங்க, இது இப்போ கடையிலே கிடைக்குது ரெடிமேடா. வந்து இது ஒரு பேக்கெட் வந்து 45 ரூபாய். இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பேக்கெட் வாங்கினாலே இது வச்சுலாம். இப்போ விறகுலாம் விலையே அதிகங்க. அப்போல்லாம் வந்து வெளியே அதே மாதிரி பொங்கல் வைப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் தரை தான் இருக்கும். சாணி தெளிச்சு கோலம் போட்டு அதுல வந்து இந்த மாதிரி கல்லு வச்சு, அதுக்கப்புறம் கட்டை வச்சு வெரைட்டின்னுவாங்க. வெரைட்டி மாட்டு சாணத்துல வந்து பண்றது, அதுல வைப்பாங்க. இப்போ இருக்கிற மாட்டு சாணத்துல வந்து வெரைட்டி தட்டவும் முடியாது, பொங்கல் வைக்கவும் முடியாது. ஏன்னா மாடு வந்து முக்கால்வாசி புல்லோ வைக்கோலோ சாப்பிட்றதே கிடையாது. இருக்கிற மைக்காவையும் போஸ்ட் வரையும் சாப்பிட்டுட்டு உங்களுக்கே தெரியும். இப்போ ரெடிமேடா இந்த விறகு கூட அப்பெல்லாம் வந்து சொல்லி எடுத்து வச்சு பற்ற வச்சிருவாங்க. இப்போ வந்து இது கரெக்டான பீஸ்ல வந்து கட் பண்ணிட்டு இது விற்கிறாங்க. இது நம்ம சொல்லியா வாங்கணும்னா வந்து 10 ரூபாய்க்கு இப்போ தரதில்லை. 20 ரூபாய் 25 ரூபாய்க்கு தருவாங்க. இப்போ இது 45 ரூபாய். போகி முடிஞ்சதுன்னா வந்து குளிர் போயிடும் சொல்லுவாங்க. எல்லாம் குளிர்ல உட்காந்துட்டு இருப்போம். ஆனா குளிர் வந்து இருக்கும். ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி, வேலைக்கு ஆபீஸ்க்கு கிளம்பி போகும்போதும் சரி, காலையில கிளம்பும்போது பாத்தீங்கன்னா அது ஒரு மாசத்துக்கு அந்த பனி வந்து இருக்கும், குளிரும் இருக்கும். ஆனா கரெக்டா இந்த பொங்கல் அன்னைக்கு மட்டும் அது ஒரு வேலை. அப்பதான் வெளியே வந்து உச்சி வெயில்ல பொங்கல் வைக்கிறதுனாலயா வேலை செய்யறதுனாலயா என்னன்னு தெரியல. அப்பதான் வெயிலே தெரியுது, குளிரும் இருக்க மாட்டேங்குது. உங்களுக்கே தெரியும், பார்த்தாலே வேர்த்து ஊத்துது. ஓகே, நல்லது செய்யும்போது சில இதெல்லாம் நடக்கும் தான். அதெல்லாம் வந்து தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு
இயர் செலிப்ரேஷன் வேற ஸ்பெஷலாகவே இருக்கும். அதான் நல்லா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. மேலே வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா பானையில் வந்து பச்சரிசி சிறுபருப்பு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி ஊற்றி நல்ல தண்ணி ஊற்றி இதில் வச்சுட்டோம். இவர் வந்து பொங்கணும். இதுக்கப்புறமா தான் வந்து ஒருத்தரே ஆட் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு எல்லாமே அங்கே வச்சிருக்கோம் ரெடியா. ஓகே, இவங்க நல்லா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நானே பொங்கல் வைக்கிறேன்னு பார்க்காதீங்க, வீட்டில் தான் பொங்கல் வைக்கிறாங்க. அவங்க உள்ளேயும் வேலை செஞ்சுட்டு இங்கேயும் வந்து செய்கிறாங்க. நான் நடுவில் வந்து சும்மா வந்து இந்த பாவலா மட்டும் காமிச்சிட்டு போயிடுறேன். நல்லா சூடு பிடிச்சி கொதி வர ஆரம்பிச்சிச்சு. வந்து வெள்ளத்தை உடச்சிக்கணும். சக்கரை பொங்கல்ன்றது வந்து இனிப்பு பொங்கல்னு வச்சிருக்கலாம், ஏன்னா சக்கரை போடுறதுல. பொங்கல் வந்துச்சு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பொங்கல் வந்து பொங்கிடுச்சுங்க. இதுதான் பொங்கல். இது பொங்கறதுனால பொங்கல். வெயிலும் அதிகமாயிடுச்சு. இது தீயும் அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு மேலே நான் இங்கே உட்காந்துட்டு இருந்தேன்னா கரிகால சோழன் மாதிரி ஆயிடுவேன். அதனால நான் எதிர்த்துறேன். எங்க பொங்கல் பொங்கல்ன்ட்டு பொங்கி நல்லா எரிஞ்சிருந்ததை அணைச்சி விட்டுச்சுங்க. ஆனா இந்த மாதிரி நேரத்துல தான் புத்திசாலித்தனமா யோசிக்கணும். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. இது வாங்கினதுல இருந்து பலூனுக்கு யூஸ் பண்றோமோ இல்லையோங்க, இது வந்து பலூனுக்கு காத்தடிக்கிறது. அதுக்கு யூஸ் பண்றோமோ இல்லையோ ஒரு வருஷமும் பொங்கலுக்கு யூஸ் பண்றோம். இதே மாதிரி வந்து கோயில்ல வந்து குலதெய்வம் கோயில்ல பொங்கல் வைக்கிறதுக்கு போனாலும் இது எடுத்துட்டு போயிடுவோம். பொங்கல் நல்லா கொதிச்சு வந்துச்சுங்க. நல்லா பொங்கி வந்துச்சு. அடுத்தது வந்து வெல்லம் போட்டுக்கிறோம். இந்த ஸ்டேஜில் வெல்லம் போட்டாதான் கொஞ்சம் வெல்லம் கட்டி கட்டியாக எல்லாமே நல்லா உருகி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கல் வந்து முடிஞ்சிச்சுங்க. அடுத்தது வந்து முந்திரி திராட்சை தாளிச்சு கொட்ட வேண்டியது தான். நல்லாவே வந்துச்சு. பானையில் வைக்கிறதுனால இந்த பானையில் இருக்கிற அனலே வந்து பயங்கரமா இருக்குதுங்க. இந்த அனல் வந்து கம்மியானாலும் இது வந்து பயங்கரமா இருக்கு. அதுலேயே வந்து கொதிச்சுன்னு இருக்கு. இந்த பானையை இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. இந்த அடுப்புல இருந்து கீழே இறக்கி வச்சாச்சு. இதாங்க மண்பானை சமையல்ன்றது வந்து இதுதாங்க. இது ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்ல வேகிறது. கீழே வச்சா இந்த 5 நிமிஷம் வந்து இதுல இந்த பானையோட சூட்டிலே வந்து கொதிச்சுது. இதே மெத்தட்ல வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்ல போனோம்னா கேஸும் மிச்சமாகும். நல்ல ஐடியாவா இருக்கு. இது நெருப்பு இல்லை, சாதாரண ஒரு கவர்ல தான் வச்சு. நெய் நல்லா தாராளமா ஊத்திட்டு பொங்கல்லையும் சரி கடாயிலையும் சரி. இந்த கடாயில ஊத்துறது எதுக்குன்னா முந்திரி திராட்சை லைட்டா வதக்கத்துக்கு. அவ்வளோதாங்க, சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா சில பொங்கல்லாம் அப்படியே கல் மாதிரி இருக்கும். சாப்பாடு வடிச்சு அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காதுங்க. பொங்கல்னா வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அதுதான் வந்துட்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு, ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் செஞ்சுருக்காங்க. இவங்க எப்போ கட்டியாக செய்கிறேன்னுவாங்க. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. எனக்கும் சரி என் பையனுக்கும் சரி. அது கொஞ்சம் நல்லா அந்த அல்வா மாதிரி இருக்கணும். தண்ணி பதத்தில் இருந்தால் தான் எடுத்து சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்றது வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ பொங்கல் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். பொங்கல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். போன வருஷம் சொன்ன மாதிரியே தான் பொங்கல் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. பொங்கல் சாமி கும்பிட்டாச்சு. ஃபர்ஸ்ட் இயர் செலிப்ரேஷனும் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.